ஹாய் எவ்ரி ஒன், திஸ் இஸ் ஃப்ரம் செபிஎஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம தினமணி நியூஸ் பேப்பர்ல இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ முதலாவதா பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் தீபாவளி பண்டிகை. ஸோ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா குரூப் 1 மெயின் சிலபஸ் பேப்பர் 3 இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்ல வந்து கவர் ஆகும். ஸோ யுனெஸ்கோ அப்படிங்கிறது யுனைடெட் நேஷன் கீழே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. யுனைடெட் நேஷன் வந்து 1945 2ஆம் உலக போருக்கு பின்னாடி வந்து தொடங்கப்பட்டிருக்கும். ஸோ உலக நாடுகளிடையே ஒரு ஒற்றுமையை, ஒரு நல்லுறவை ஏற்படுத்துவதற்காக தான் இந்த யுனைடெட் நேஷன் அப்படின்ற அமைப்பு வந்து தோற்றுவிக்கப்பட்டிருக்கும். ஸோ அதுல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் பார்த்தீங்க அப்படின்னா யுனெஸ்கோ, யுனைடெட் நேஷன் எஜுகேஷனல் scientific and cultural organization. ஸோ இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அமைப்பு உலக எந்தெந்த நாடுகள் வந்து இதில் மெம்பர் கண்ட்ரிஸாக இருக்காங்களோ அந்த நாடுகளில் உள்ள அந்த சயின்டிஃபிக்காக, அதே மாதிரி எஜுகேஷ்னலாக, கலாச்சார ரீதியாக சிறப்பாக இருக்கக்கூடிய அந்த இடங்களை என்ன பண்ணுவாங்க, சிறப்பாக இருக்கக்கூடிய விழாக்களை கலாச்சாரமாக இருந்தாலும் சரி, இடங்களாக இருந்தாலும் சரி, அதை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஹெரிட்டேஜ் சைட்டை அனௌன்ஸ் பண்ணி அதை வந்து பாதுகாப்பாங்க. ஸோ இது வந்து அந்த உலக மெம்பர் கண்ட்ரிஸுக்கு இடையே ஒரு நல்லுறவு மற்றும் சமாதான போக்கை வந்து ஏற்படுத்தும். ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா அதனுடைய 20வது கூட்டம் யுனெஸ்கோ தளமான தில்லியில் உள்ள செங்கோட்டையில தான் நடைபெற்றிருக்கும். ஸோ இந்தியாவில முதலாக இந்த யுனெஸ்கோவினுடைய கூட்டம் நடைபெறுவது இதுதான் முதல் முறை. ஸோ இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்முடைய அந்த பண்டிகையான தீபாவளி வந்து லிஸ்ட்ல வந்து சேர்க்கப்பட்டிருக்கு. ஸோ 2023ஆம் ஆண்டே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா வந்து இதை பரிந்துரைச்சிருப்பாங்க. ஸோ அந்த பட்டியலில் சேர்ப்பதற்காக. ஸோ வேற என்னென்ன அந்த கலாச்சார ரீதியாக இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது கும்பமேளா, கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய அந்த துர்க்கை பூஜை, குஜராத்தின் கர்பா நடனம், யோகா, வேத பாராயணம், ராம்லீலா உள்ளிட்ட சில பாரம்பரிய கூறுகள் வந்து முன்னாடியே இந்த யுனெஸ்கோவினுடைய அந்த கலாச்சார பட்டியலில் வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ 16வதாக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கலாச்சார பட்டியலில் வந்து நம்மளுடைய பண்டிகையான தீபாவளி பண்டிகையானது இடம்பெற்றிருக்கு.